ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் 3வது சர்க்கம். ஸ்ரீ ராமாயண விஷய சங்கிரகம். வால்மீகி முனிவர் ஆஜமனம் செய்து கிழக்கு நுனியாக பரப்பின தர்பையின் மீது எழுந்தருள் இருந்து தன் குருவாகிய நாரதருக்கு நமஸ்காரம் செய்து நான்முகன் கொடுத்த வரமாகிற தர்மத்தினால் ஸ்ரீராமன் முதலானோருடைய விருத்தாந்தங்களை எல்லாம் ஆராய்ந்தனர். லக்ஷ்மணன், சீதை, தசரத சக்கரவர்த்தி, அவனது பத்தினிகளாகிய கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி மற்றும் நாட்டார் முதலானவர்களது விருத்தாந்தங்களை எல்லாம் உள்ளபடி நன்றாக கண்டறிந்தனர். மேலும் ராகவன் முதலானோர் முடிந்ததும் நடந்ததும் மற்றும் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நான்முகன் அருளிய வரத்தின் மகிமையால் உள்ளபடி நன்கு அறிந்தனர். கனவில் காண்பது போலன்றி கையிலங்கு நெல்லிக்கனி போல நன்றாக கண்டறிந்து ஸ்ரீராமபிரானுடைய சரித்திரத்தை இயற்றத் தொடங்கி சப்தங்களின் அழகால் எல்லோருடைய செவிக்கும் இனிப்பை கொடுப்பதும் பொருளின் இனிமையால் அனைவருடைய மனத்தையும் கவர வல்லதுமான ஸ்ரீராம சரித்திரத்தை நாரத மகரிஷி தமக்கு சொன்னபடி முதலில் சுருக்கமாக செய்து முடித்தனர். பிறகு தசரத சக்கரவர்த்தி பல்லாயிரம் ஆண்டுகள் மகப்பேறில்லாமல் தவம் செய்ய அந்த தவத்துக்கு பயனாக விஷ்ணு தானாகவே வந்து அவதரித்த ஸ்ரீராமனுடைய அவதாரமும் தாடகை முதலானோரை கொன்ற அவன் வீரத்தன்மையும் அவன் யாவருக்கும் அனுகூலமாயிருக்கும் இருப்பும் அவனுடைய பெருமையும் அழகும் அவன் சத்தியம் தவறாதிருப்பதும் ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்ர மாமுனியுடன் கலந்து போகையில் நடந்த அற்புதமான பலவித கதைகளும் சீதை, ஊர்மிளை முதலியவர்களுடைய விவாகமும் சிவனுடைய வில்லை முறித்ததும் ராமனுக்கும் பரசுராமனுக்கும் நடந்த விவாதமும் ராமகுண வர்ணனையும் அவனுடைய பட்டாபிஷேக தொடக்கமும் கைகேயின் மன பொல்லாங்கும் அத்தால் பட்டாபிஷேகம் தடைப்பட்டதும் ராமனை காட்டுக்கு போக்கினதும் தசரத சக்கரவர்த்தி சோகித்து புலம்பி பரலோகம் சென்றதும் ஜனங்கள் வருந்தி பின்தொடர்ந்ததும் ராமன் அவர்களை வஞ்சித்து விட்டு போனதும் வேடனாகிய குகனோடு கலந்து மொழிந்ததும் சுமந்திரன் என்னும் சாரதியை திருப்பி அனுப்பினபின் கங்கையை தாண்டினதும் பாரத்வாஜ மகரிஷியை கண்டதும் பரத்வாஜ ரிஷியின் அனுமதியால் சித்திரகூட பர்வதத்தை பார்த்ததும் அங்கு பர்ணசாலை கட்டி கொண்டு இருந்ததும் பரதன் வந்து ராமனை ராஜ்யாபிஷேகம் கொண்டருள வேண்டுமென்று வேண்டினதும் தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் தர்ப்பணம் செய்ததும் ராம பாதுகைகளுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வித்ததும் பரதன் நந்தி கிராமத்தில் குடியிருந்ததும் ராமன் தண்டகாரண்யம் சென்றதும் விராதனை கொன்றதும் சரபங்க மகர்ஷியை கண்டதும் சுதீக்ஷணரோடு சந்தித்ததும் சீதை அனசூயையோடு கலந்திருந்ததும் அனசூயை சீதைக்கு சந்தனம் கொடுத்ததும் அகஸ்தியரை கண்டதும் ஜடாயுவோடு சேர்ந்ததும் பஞ்சவடிக்கு போனதும் சூர்பனகையை பார்த்ததும்